கண்டஸ்டன்ட் யார் வந்து நல்லதா செய்யறாங்களோ அவங்கள 10 வாட்டி கூட ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறது கஷ்டங்க. ஆட்சி வந்தது அந்த பிரி பஸ் தான் எங்களுக்கு விட்டுக்கிறாங்க. மாசம் அந்த 1000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாவே எங்களுக்கு வரல. மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது. மோடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கல்ல. இப்ப அதே மோடி வந்தா நாசமா போயிடுன்றாங்கல்ல. அவர் வந்தா இந்திக்காரனா நல்லது. இந்த நண்டு கூட இந்திக்காரனா வைப்பாங்க. மாற்றம் கொண்டு வரணும், நம்ம கையில தான் இருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட ராஜ்கிரண் சாரோட கால்லலாம் விழுந்து கண்ணீர் மல்க அவருக்கு வந்து நன்றிலாம் தெரிவிச்சாரு. ஸோ வடிவேல் சாரை பற்றி அவரு கூட ஒர்க் பண்ண அந்த கோ ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்பலாம் நல்ல விதமாக சொன்னது கிடையாது. இப்படி ஒரு வடிவேலை வச்சுட்டு இப்படி இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து எப்படி சார் அதை பார்க்குறீங்க? ஒரு படம் 2 படம் நடித்து புகழ் அடைந்து விட்டால் அவருடைய ஒரிஜினாலிட்டி மாறி. வடிவேலை எப்படி இருக்காருன்னா சினிமா துறையில் தன்னை விட யாரும் அவர் கூட இந்த துணை நடிகர்லாம் சொல்றாங்க கடுமையான விமர்சனம் போண்டாமணி உட்பட. வடிவேலுக்கும் திமிரு, விஜயகாந்துக்கும் திமிரு. இவர் வந்த போதை தப்பு, அவன் அடிச்ச கல்லு தப்பு, அந்த குழந்தை பாதிக்கும். 2 பக்கமே திமிரு. இவனுக்கு எல்லாம் யதார்த்த நடிகர்களா? விஜயகாந்தாகட்டும் வடிவேலாகட்டும் சொல்லுங்க. ஒருவேளை வடிவேல் சார் அந்த திமுக தேர்தல் பிரச்சாரத்துல விஜயகாந்த் சார் பத்தி பேசாமலோ இல்ல அரசியலுக்கே வராமலோ இருந்திருந்தா இந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லாம இருக்க வேண்டிய நிலை இருந்திருக்காதுல்ல சார் அவருக்கு? இல்ல சுயமரியாதை ஒண்ணு இருக்குல்ல. அடியை வாங்கிட்டு உதய வாங்கிட்டு மகளுடைய மண்டை உடைஞ்சு அப்படி இருக்கும்போது யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. வெளிப்பாடுதான் திமுக போய் சேர்றாரு. வடிவேலை பொறுத்த வரைக்கும் பல கோடி சொத்து உள்ள ஒரு நடிகர். இவருக்கு பின்னாடியில திமுகவும் இருக்கு. அப்போ வரத்தான் செய்யும், கொழுப்பு வளரத்தானே செய்யும். தண்ணி மேல கப்பலை ஓட்டவும் தான் கேப்டன். தண்ணியிலேயே முதல்கிறவன் கேப்டன் கிடையாதுயா. இந்த தைரியம் எங்கிருந்து வருது? ஒரு பட வாய்ப்பு இல்லாம இருந்தப்போ திமுக யாருமே அவரை கேட்கவே இல்லையே. 2011 திமுகவே இல்லையே, அப்புறம் திமுக கேட்கும். பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ பாலா எந்த தயாரிப்பாளரையும் வாழ வச்சதா வரலாறு. அன்பு செய்கிற வட்டிக்கு வாங்கி படம் எடுத்துட்டே இருக்காரு. இவர் படத்தை முடிக்கிற ஐடியா இல்லை. யாரு? பாலா. அசோக் குமார் தற்கொலை செத்து போக்கான பாலா தான். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் சினிமாவில் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. கவுண்டமணி சாரா இருக்கட்டும், செந்தில் சாரா இருக்கட்டும், விவேக் சார், வடிவேல் சார், இந்த மாதிரி இப்போ வந்து சந்தானம், சூரி, இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் வடிவேல் சாராவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்து யாருமே இல்லைன்ற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் எல்லாமே வடிவேல் சார் பண்ணது எல்லாமே பிடிக்கும். ஸோ ரீசன்ட் டைமாக வந்து அவரோட அந்த அளவுக்கு படங்கள் வந்து நகைச்சுவை சார்ந்து வரலனாலும் அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அடுத்தடுத்து அவரை பற்றி நிறைய வந்துட்டு தகவல்களும் வெளில வந்தது. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட ராஜ்கிரண் சாரோட கால்லலாம் விழுந்து கண்ணீர் மல்க அவருக்கு வந்து நன்றிலாம் தெரிவித்தார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜ்கிரண் சார் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ வடிவேல் சாரை பற்றி அவரு கூட ஒர்க் பண்ண அந்த கோ ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்பலாம் நல்ல விதமாக சொன்னது கிடையாது. ஸோ அப்படி ஒரு வடிவேலை வச்சுட்டு இப்படி இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து எப்படி சார் அதை பார்க்குறீங்க? இல்லைம்மா, அதாவது எல்லா திரைப்பட நடிகர்களுமே திரைப்படத்தில் ஒரு படம் 2 படம் நடித்து புகழ் அடைந்து விட்டால் அவருடைய ஒரிஜினாலிட்டியே மாறிடுது. அதாவது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், வடிவேலுக்கு நெருங்கிய நண்பர், ஒரு பட தயாரிப்பாளர். அப்போ அவரும் மதுரை தான், அவரும் மதுரை தான். 2 பேரும் இங்கேயே ஒரு சொந்த வேலையாக போயிருக்காங்க. அப்போது சாதாரண லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அப்போ அண்ணா நான் போதிய நம்ம காசை கொடுக்குறோம், ஒரு 1000-2000 ரூபா லாட்ஜில் தங்குறாங்க. அதே வடிவேலு சினிமா கம்பெனி சார்பாக போனால் கதாநாயகனுக்கு 20,000 ரூபா அறைனா தனக்கு 20,000 ரூபா அறை போடும். என்ன காரணம்னா, நீங்கள் சினிமாவில் ஒரு பில்டப்பை செயற்கை தன்மை, அவர்கள் பூரா யதார்த்தத்தை கொள்ளுகிற நடிகர்கள். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா போலியானவர்கள், உண்மையானவர்களே கிடையாது. அதாவது நீங்கள் கணவன் மனைவி சண்டை வந்துன்னா உட்கார வச்சு லட்சுமி ராமகிருஷ்ணன் முதல்ல
இந்த மனிதாபிமான நடவடிக்கை ஆரம்பித்து வச்சவர் அந்த அம்மா லட்சுமி, ஆமா 2வது ஊர்வசி, 3வது லட்சுமி ராமகிருஷ்ணன். 3 பேர் எத்தனை வருஷத்துக்குள்ள? ஒரு 30 வருஷத்துக்குள்ள. ஆனால் 3 பேருமே மனிதாபிமானம்னா கிலோ எவ்வளவு? நான் சொல்லுது புரியுதா? அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஆனா அவங்களுக்கு மனிதாபிமானம் இல்லைன்றீங்க. கிலோ என்ன விலை? ஓகே. அதாவது அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தினா அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கப்படுது. ஆமா. ஆனால் அதில் கணவன் ஒரு குடிகாரனாக இருப்பான், மனைவிக்கு அந்த எல்லாமே வந்து சிலம்ப ஆட்கள் தான். நீங்கள் முதல்ல இதையே நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது. முதல்ல இங்கே மானங்கட்ட தமிழன் சூடு சொரணை இல்லாத ஒரு இனத்தை அசிங்கப்படுத்துவதை டிவியில் போடுறான். கேரளாக்காரன் பார்த்தான்னா என்ன நினைப்பான்? ஆந்திராக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? இங்கே அதுக்கான தலைவர்களே இல்லை. தமிழனுக்கு எவன் எதிரியோ காரி துப்புறானோ அவன் தான் இங்கே தலைவன். ஆமாம், ஸ்லம்மில் நடக்கிற ஒரு பெண்ணுக்கு 2 கணவன், ஒரு கணவனுக்கு ரிக்ஷா ஓட்டுவனுக்கு 3 பொண்டாட்டியோட தொடர்பு. இதை வந்து செய்தியாக்குவதா ஒரு சேனலுடைய வேலை? குடும்ப வாழ்க்கைய அசிங்கப்படுத்துவது கேவலம். தமிழன் அப்படி தாயா இருப்பான். அதான் ஜெயராம் சொன்னார். ஆமாம், என் வீட்டு கூட கருப்பி தமிழச்சியில் அங்கே வேலை பார்க்குறான் தெரியுமா? அது ஒரு செய்தி. ஆமாம். அப்போ வேலைக்காரி கருப்பி என் வீட்டு கூட தமிழச்சி வேலை பார்க்குறான்னு ஜெயராம் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு தமிழனா இந்த நிகழ்ச்சியில் நடந்தா அப்படித்தானே சொல்லுவான். ஒரு பெண் ரிக்ஷா ஓட்டுற கணவனுக்கு ரிக்ஷாக்காரனுக்கு 3 பொண்ணோட தொடர்பு, இந்த பெண்ணுக்கு 3 ஆணோட தொடர்பு. இதை வந்து ஜி தமிழில் விசாரிப்பது யார்? லட்சுமி. லட்சுமிக்கு 3 புருஷன். அதை யார விசாரிக்கிறது? லட்சுமிக்கு 3 கணவர். 3வது கணவர் சொல்கிறாரு, என்ன ஒரு நாள் பம்பாயில் ஃபோன் பண்ணார், ஷாப்பிங் பண்ணாத ஒரு செய்தி வந்து பார்த்தீங்களா? ரவிச்சந்திரன் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் குடும்பம் நடத்துகிறோம், இப்போ எனக்கு எதிராக போய் சொல்லிட்டாரா? இதை ஒரு பைட்டாக லட்சுமியும் ரவிச்சந்திரன் உட்கார வச்சு பைட் எடுக்க முடியுமா? அவங்க வாழ்க்கை அவங்க. அப்போ கேவலமானவன் தமிழன், அசிங்கமானவன் தமிழன், கேட்க நாதி இல்லாதவன் தமிழன். 2வது ஊர்வசி, மலையாளத்துக்கு அந்த அம்மா மலையாள லேடி. அந்த அம்மா ஷூட்டிங் வரும்போது அந்த ஜி தமிழ்லேயோ விஜய்லேயோ பிரிட்ஜில் ஒரு 10 பீர் வாங்கி வச்சிடணும் ஊர்வசிக்கு. அந்த அம்மா தான் விசாரிக்கும். அப்போது இந்த பஸ்ஸில் ஆட்டோவில் வர்றாங்கல்ல, யார்? இந்த பெண்கள் வர்றாங்கல்ல, ஒரு 3 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ள 3 குழந்தைகள் தூக்கிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ அதெல்லாம் வந்து தடை பண்ணணும். சட்டம் ஒழுங்கா கையில் எடுத்தா தடை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இல்லை, இப்போ அந்த ப்ரோக்ராம்லாம் நிறுத்திட்டாங்களே ஜி தமிழ். ஏமா நிறுத்திட்டாங்கம்மா, அது பூரா பதிவு தானே. நீங்கள் ஒரு அயோக்கிய சேர்ந்து பண்ணி போட்டு இப்போ நான் திருந்திட்டேன்னா அது அயோக்கிய சேர்ந்து பண்ணதுக்கு என்ன தண்டனை? 3 குழந்தைய கூட்டிகிட்டு வர 20 வயசில் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பஞ்ச பராரியாக இருக்கும் பள்ளிக்கூடம் போக. அப்போது லட்சுமிகிட்ட போய் கேட்பாங்க, அம்மா ரொம்ப கஷ்டமாக ஒரு 5000 ரூபா கொடுமா, ஒரு 1000 ரூபா. ஏய் சனியனை, இதெல்லாம் என்கிட்ட போ 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 கெட்ட அந்த மாதிரி ரூமுக்குள்ள அந்த அம்மா மேக்கப்பை களைச்சிட்டு உட்காந்துருக்கோம். யார்? லட்சுமி. மேக்கப்பெல்லாம் களைச்சிட்டு அந்த அம்மா கணக்கு வந்து ஒரு 20,000 ரூபா ஒரு எபிசோடுக்கு 20,000 ரூபா. போய் பஸ்ஸுக்கே காசு இல்லாமா, ரிக்ஷாவில் தான் நடந்து நடந்து கூட்டிகிட்டு போகணும், சாலையில் சாப்பிடல. கெட்ட நான் ரூம்பா இது ஆஃபீஸ் பாய் ஏன் உள்ளே விட்ட அனுப்பு. ஆனால் டிவி சீரியலில் அப்படியே இதயமே உடஞ்சி சுக்குநூறா ஆக்ஷன். இதுதான் சினிமாக்காரிங்க. அடுத்து 10 பீர் பார்ட்டி. யார்? ஊர்வசி. அடுத்து லட்சுமி ராமகிருஷ்ணன், அடுத்து குயிலி, எல்லாமே பீர் பார்ட்டிகள் தான். அப்போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாருங்க. இந்த சனியனுக்கெல்லாம் இங்கே அசிங்கங்களாம் இங்கே இதில் ஒரே ஒருவன் தப்பி பிறந்த ஒருத்தன் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான் தப்பி பிறந்த ஒரு மலையாளி எம்ஜிஆர் தான். வடிவேலு இந்த ரகம் தான். திமுரு வந்துடும். அதாவது விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கு என்ன சண்டை? விஜயகாந்த் யாரோ உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாங்க, துக்கம் விசாரிக்கிறதுக்கு அந்த ஒரே வீதி 2 பேரும் எல்லாம் ஒரு காராக வந்து நிற்கிது. இவர் 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்குகிற நடிகராக மாறிட்டார். யார்? வடிவேலு. ராஜுக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரையில் தன்னுடைய ஆஃபீஸை டீ வாங்கி கொடுக்குறதுக்கு வச்சுருந்தார். யாரை? வடிவேலை. டீ வாங்கி கொடுக்குறத கூப்பிட்டு வந்தார் மெட்ராஸுக்கு. நீ வந்த பாதையை மறந்துட்டிய வடிவேலு. இப்போ அவருக்கு
கோடிகளில் சம்பளம். ஆனா அவருக்கு திறமை இருக்குல்ல சார் வடிவேல் சாருக்கு. திறமை டீ வாங்கி கொடுக்க வந்தாலுமே ஒரு திறமை இருக்கிறதுனால தானே ராஜ்கிரண் சார் அவரை கண்டுபிடிச்சு சரி ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுப்போன்னு. எல்லாருக்கும் திறமை இருக்குமா? திறமை இல்லாத உலகத்திலே கிடையாதுமா. நீங்க திறமை இருந்தா உங்களுடைய திறமை என்ன தெரியுமா? நீங்க வந்த பாதையை மறக்கூடாது. நன்றி ஒன்று. ரெண்டாவது, இந்த சமூகம் வந்து ரொம்ப பலவீனமாக கிடக்கு, ஏழைபாளையாக கிடக்கு. பள்ளிக்கூடம் போக முடியாமல் நீங்கள் சாந்தோம் ரோடு இருக்குல்ல, சாந்தோம் சர்ச்சு ரோடு, பட்டினப்பாக்கம் ரோட்டில் போய் பாருங்கள். நான் அந்த பக்கம் போனேன்னா எனக்கு இதையும் அப்படியே கணத்துரும். என்னென்னா அந்த பக்கம் கான்வென்ட் எல்லாம் காரில் குழந்தைங்க, ஹாட் பாக்ஸில் சாப்பாடு, ஷூ, டிப்டாக வரும். அது நேரம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கே 2000 பேர் படிக்கிற, இங்கே 2000 பேர். என்ன அந்த குப்பத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் வரும். பள்ளிக்கூடத்தில் மஞ்சப்பை, இப்போ சிலேட்டு புத்தகம், அதில் ஒரு என்ன தட்டு, செருப்பு இருக்காது. இப்பயும் அப்படி வராங்களா? சரி, இப்போ எப்பவுமே அப்படி வர்றாங்கப்பா. பேக்லாம் தராங்க. பேக் என்ன பேக் கொடுக்குறான்? 15 நாள் கிழிச்சு போகுது. பேக் வாங்கும் போதே அந்த அமைச்சர் என்ன பண்ணுவான்? இந்த பேக்கில் எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்? மருந்து பொருளை கமிஷன் வாங்குறாமா? இவர்களெல்லாம் உண்மையாகவே வேற நாடாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச தூக்கு தான். மருந்து பொருளை கமிஷன் கேட்குறாமா? மருந்து, உயிர் காக்கிற மருந்து. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஹெல்த் விஜயபாஸ்கர் 10 பேரை வச்சுருந்தான். 10 கமிஷன் வாங்குறதுக்கு 10 பேரை வச்சுருந்தான், முன்னாள் அமைச்சர். ஓகே சார். அப்போ அவன் எதில் திருடி இருக்கான்? 20,000 கோடி மருந்து மாத்திரையில். அப்போ சாப்பிட்டவங்களாம் இப்போ எப்படி என்ன நடந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நான் செக்ரட்டேரியட்டில் பல வருஷமாக குப்பை கொட்டினவன். இண்டு இடுக்கு வரைக்கும் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ தான் நான் போகிறது இல்லை. சீஃப் செக்ரட்டரியெல்லாம் போன பிறகு தான் நான் பத்திரிக்கையாளர் அறையிலேருந்து நானே பல நாள் பூட்டி சாவியை கொண்டு போய் அங்கே பிஆர் ரூமில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. நான் பல முறை அப்படின்னா நீங்கள் அது செக்ரட்டேரியட்டில் எத்தனை நாள் நான் எத்தனை ஆட்களை பார்த்துருப்பேன். கொள்ள 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 எதில்? உயிர்காக்கும் மருந்தில். அப்போ இவர்கள் பூராமே நீங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வடிவேலு விஜயகாந்த் சண்டை என்னன்னா, இவர் ஃபுல் சரக்கில் வர்றாரு வடிவேலு. காரு வீட்டுக்கு போக முடியல. வீட்டுக்கு போக முடியலன்னு ஏன்டா கார் விஜயகாந்த் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்த மாதிரி ரோட்டில் கார் நிறுத்திட்டு போயிட்டான். இவர் அதுக்கு மேலே கார் போக முடியல. ஃபுல் போதையில் தள்ளாடி தள்ளாடி 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவர். ரஜினி ஒரு வேர்வைக்கு ஒரு தங்க காசு வாங்குறவர். யாராவது ஒரு சினிமாக்கார எவனா செத்து போன துக்கத்துக்கு போயிருக்கானா? அந்த குழந்தைங்க ஏதாவது படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபீஸ் கட்டியிருப்பார்களா? சொல்லுங்கள். விஜயகாந்த் ஆகட்டும், நளினிகாந்த் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும், இறங்கி வர்றாரு. வரும்போது வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற காரை உடைக்கிறாரு. இந்த தகவலை விஜயகாந்த் அவர் சினிமா நடிகராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக போயிட்டார். அங்கேருந்து 10 ஆள் வர்றான், விஜயகாந்த் ஆள் வர்றான். எப்படா எங்கள் காரை உடைக்கலாம்? கல் எடுத்து விட்றான் வடிவேல் வீட்டில். ஓகே. விஜயகாந்த் ஆதரவாளர்கள் வடிவேல் வீட்டில் கல் எடுத்து விட்றான். மாடியில் தூங்கிட்டு இருந்த வடிவேலுடைய பொண்ணு தலையில் கல் விழுந்து மண்டை உடைஞ்சி போச்சு. காலையில் அது பரீட்சைக்கு போகணும். டாக்டர்கிட்ட போனால் மண்டை உடைஞ்சதுனால அந்த குழந்தையினுடைய முடி பூரா அகற்றப்பட்டது, மொட்டையாகி போச்சு. ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. அது நல்ல ஸ்டைலாக கூந்தல் விரிச்சு போட்டு போன பொண்ணு மொட்டையில் போகுமா? 1 வருஷம் வீணாக போச்சு. எல்லாருக்குமே கஷ்டமா. அப்போ என்ன? இவர் வந்த போதை தப்பு, அவன் அடித்த கல் தப்பு, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டது. அப்போ 2 பக்கமே திமிரு. இவனுக்கெல்லாம் யதார்த்த நடிகர்களா? விஜயகாந்த் ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும். சொல்லுங்கள். நான் மக்களுடைய தீர்ப்புக்கே விட்டுறேன். 2 பேர் மேலேயும் சரி சமமா. அது நம்ம எல்லா சினிமாக்கே பிடிச்சாம இருப்பான், எம்ஜிஆரை தவிர்த்து. ஓகே சார். எம்ஜிஆரை தவிர்த்து நான் இப்போ நீங்கள் கார்கின்னு ஒரு பத்திரிக்கையாளர், இந்த வடிவேல்லாம் அதை பார்த்து திருந்துவா. இனியெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் தான் திருத்துவான் மக்கள். கார்கின்னு ஒரு பத்திரிக்கையாளர்மா, கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிக்கையாளர். கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கம்யூனிஸ்ட் கட்சி எந்த பத்திரிக்கைலாம் சொல்ல விரும்பலை. சரியா? கம்யூனிஸ்ட் அது ஜனசக்தி இருக்குது, தீக்கதிர் இருக்குது. 2 சிபிஐ சிபிஎம். இப்போ ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வேலை பார்க்குற அந்த கார்கி பேர் தான் முக்கியம், பத்திரிக்கை முக்கியம் இல்லை. சரியா? எம்ஜிஆருடைய அரசை கண்டித்து பக்கமாக கட்டுரை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்.
ஒரு பத்திரிக்கையாளர். ஓகே. ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? குடி. நிறைய பேருக்கு இருக்கு அந்த கெட்ட பழக்கம். சாதாரண சைக்கிளில் போகிற பத்திரிக்கையாளர். எம்ஜிஆர் இதில் போவார், பென்ஸில் போவார், பிஎம்டபிள்யூவில் போவார், ப்ளை மவுத்தில் போவார் அந்த காலத்தில். ஆனால் சாதாரண சைக்கிளில். அவருக்கு பெரிய எம்ஜிஆர் அரசாங்கத்தை திட்டங்களை பீஸாக பக்கமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவான். என்ன குற்றம் நடக்குது, எந்த அதிகாரி தப்பு பண்ணுறான், யார் லஞ்சம் வாங்குறான், என்ன ஊழல், இந்த திட்டம் 100 கோடி தான் திட்டம்னா மக்களுக்கு போய் சேரும்போது 50 கோடி தான் போகுது, 50 கோடி எவன் திருடுறான் நடுவுலன்னு. கார்கி ஒரு நாள் வரும்போது சைதாப்பேட்டை பாலத்துக்கிட்டு வரும்போது சைக்கிளோட போதையில் விழுந்து கிடக்கிறார். எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் நிலைமை பார்த்தீங்களா? வீடு எங்கே? சைதாப்பேட்டை சிலம்போடில். எம்ஜிஆருடைய கண்ணுக்கு கார் அப்படியே பார்த்துட்டு வரவர் நம்ம எதிரி கிடக்கிறான். காரை நிறுத்துறாரு. ஓடி வந்து தூக்கி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. கொண்டு போன பிறகு சிறுநீரகம் செயலிழந்து போச்சு. மரணம்தான், வேறு வழியே இல்லை. உடனடியாக அவங்க அண்ணன் சக்கரபாணியை அனுப்பி அவனை காப்பாற்றி ஆகணும். யாரை? இந்த கார்கிய கம்யூனிஸ்ட் எழுத்தாளா எம்ஜிஆருக்கு பிபியை 400க்கு ஏற்றுறவன். வடிவேலும் ரஜினிகாந்துக்கு எல்லாம் நான் இந்த சினிமா கழிச்சடைகள் கூட இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். காப்பாற்றிய சொந்த அண்ணன் அங்கேயே போட்டார். கடைசியாக எங்கேயோ கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி கிட்னி லட்சக்கணக்கான ரூபா செலவாகும். இது எல்லாமே கவர்மெண்டே பண்ணிருக்கு. கவர்மெண்ட் எல்லாம் இல்லைம்மா, எம்ஜிஆர் சொந்த காசு. ஓ ஓகே சார். எம்ஜிஆர் சொந்த காசு. எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரவாணியை போட்டு பண்ணுறாரு. நீங்கள் அரசாங்கம் செலவு பண்ணுச்சுன்னா இவர் கிட்னி கொடுக்கறதுக்கு டொனேஷன் கொடுக்கணும், காசு கொடுக்கணும். இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் எம்ஜிஆர் சொந்த காசை கொடுத்து பண்ணுறாரு. பொழைச்சிட்டார். பொழைச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டார். எப்படி? எம்ஜிஆர் திட்டி எழுத ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் அரக்கை சட்டை போடுறவர் இப்போ என்ன முழுக்கை சட்டை போட ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆர் கேட்குறாரு, என்ன பொழைச்சிட்டாங்க, போயிட்டு பார்த்துக்கோங்க. அது அவர் வேலை, அது அவர் எழுதுறாரு, விமர்சனம் செய்ய. அருமை அருமை. அப்போ இதுதான் கொஞ்ச நாளில் இறந்துடுறாரு. மறுபடியும் நீங்கள் வைத்தியம் பண்ணிவிட்டு மறுபடியும் குடித்தா இறந்துடுறாரு. இறந்த பிறகு அப்போ அவரை உடலை குளிப்பாட்டுவதற்கு இந்த சட்டையெல்லாம் கழட்டுறாங்க. கழட்டும்போது பச்சை ஊற்றியிருக்கார். இந்த உயிர் எம்ஜிஆர் தந்த உயிர். எவ்வளோ நன்றி. அவன் தொழில் கம்யூனிஸ்டாக அவன் தொழில் அந்தாள் பண்ணுறாரு. ஆனால் இந்த உயிர் எம்ஜிஆர் தந்த உயிர். பச்சை கையில் பாடியை குளிக்கிறதுக்கு இறந்தவரை குளிப்பாட்டி தான் அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ தான் சட்டையை கழட்டுறாங்க. பாட்டும்போது எம்ஜிஆருக்கு தகவல் போகுது, ஐயா இந்த பச்சை ஊற்றிருந்தா ஐயா அப்படின்னு. எம்ஜிஆர் அன்னைக்கு இந்த தகவல் அவர் போகும்போது சாப்பாட்டு நேரமாக சாப்பாடை தள்ளி வச்சுட்டாரோம். என்னால் சாப்பிட முடியல. அப்போது இப்படியெல்லாம் நன்றி உள்ள சினிமாக்காரன் இருந்திருக்கிறான், நன்றி உள்ள பத்திரிக்கையாளர் இருந்திருக்கான். இன்றைக்கி நன்றி உள்ள சினிமாக்காரனை காமிங்க, நன்றி உள்ள பத்திரிக்கையாளனை காமிங்க. அப்போது திமுரு வடிவேலுக்கும் திமுரு, விஜயகாந்துக்கும் திமுரு. வடிவேலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் நடிகர், பல கோடி சொத்து உள்ள ஒரு நடிகர். ரெண்டாவது பல கோடி ரசிகர்களும் இருக்கான். இவருக்கு பின்னாடியில் திமுகவும் இருக்குது, அழகிரியும் இருக்கார். அப்போ வரத்தானே செய்யும், கொழுப்பு வளரத்தானே செய்யும். இது எல்லா சினிமாக்காரனுக்குமான இயற்கை. நீங்கள் இப்போ இந்த வீடு சிவாஜியுடைய வீடு அன்னையில் யார் வீடுன்னு கேட்டிங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் வீடு. என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி இந்த சினிமாக்காரன்லாம் ஒரு நாள் வாழ முடியுமா? கொடுத்து 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 எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி அந்த ஊருக்கு போகிறார். எங்கே? நாகருக்கு போய் வேறு வழியெல்லாம் போகிறார். ஏன்னா அவர் பட வாய்ப்பில் அவர் இந்த இந்து நேசன் பத்திரிகையாளர் கொலையில் அவர் ஒரு குற்றவாளி. இந்து நேசன் பத்திரிகையில் ஒரு குற்றவாளி. பாகவதர் முடிஞ்சு போச்சு, என்எஸ் கிருஷ்ணன் முடிஞ்சு போச்சு. அப்போ ஊருக்கு போகிறாரு. அப்போது ஒரு ஆள் உதவி கேட்டு வர்றான். அந்த வீடு வெறும் 40,000 விற்றார். அன்னையில் வீடு யாருக்கு? என்எஸ் கிருஷ்ணன் வீடு சிவாஜி கொடுத்தார். ஒரு மார்வாடி வந்து கேட்குறான், அந்த மார்வாடி கொடுக்க மாட்டேன்றார். என் தம்பி கொடுத்தாலாவது நான் போகும்போது வரும்போது அந்த வீட்டை உள்ளே போய் பார்த்துட்டு வருவேன், உள்ளே போய் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு டீயாவது கொடுப்பான், மார்வாடி என்னை உள்ளே விட மாட்டான் அப்படின்னு அவர் இவ்வளோ வறுமையில் எப்படி சிந்திக்கிறாங்க பாரு. அப்போ அந்த வீட்டை அவர் கொடுத்துட்டாரு. ஊரை விட்டே காலி பண்ணி நாகர்கோவில் போகிறார். எம்ஜிஆர் அடிக்கடி சொல்லுவார், நான்
நல்ல குணங்களை என்எஸ் கிருஷ்ணன்கிட்டையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையா கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் ஒன்றா நாடக அந்த அதாவது ஒரு நண்பன் வந்து உதவி கேட்குறான், அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பணத்தை அப்படியே கொடுத்துட்டான். யார்? பட்டுக்கோட்டை. அதனால் பணத்து மீது பெரிய அக்கறையெல்லாம் இல்லாத ஆள். அதே போல் என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு ஆளுக்கு கேட்குறான், எப்பா உனக்கு உதவி செய்கிற ஒன்றும் இல்லையப்பா, கஷ்டமாக இருக்குது. அப்போ ரொம்ப எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு காலி பண்ணும்போது இருக்கிற காசை பெண்கள் எப்பவுமே வச்சுக்குவாங்க, நீ அங்கே போய் கஷ்டப்பட முடியாது இருக்கிற காசை. அப்போ அந்த உதவி கேட்டு வந்தவனை கூப்பிட்டு, அவனு சினிமா கலைங்க, இந்த போகும்போது இந்த பழங்களெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்க, இதை கொஞ்சம் ஆரஞ்சு கரைஞ்சி கொஞ்சம் தோளுகளெல்லாம் இருக்குது, இல்லை கொஞ்சம் கீழே போட்டு, ஏன்னா அப்படியே குப்பையோட குப்பை தொட்டு போட்டக்கூடாதுல்ல, இந்த பழத்தை எடுத்துகிட்டு போடணும் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஒரு 4 ஆப்பிள் 4 ஆரஞ்சு. குழந்தை காசு கேட்டால் இந்த ஆப்பிள் பழத்தை அண்ணாச்சி வாங்கிட்டு போய் குப்பையெல்லாம் தட்டுறாரு. உள்ளே பார்த்தா காசு இருக்குது. மனைவி மீதி கொடுக்குறாரு. பல மனைவிகள் வந்து மனைவிகளாக இல்லை. லதா, ரஜினிகாந்த், பிரேமலதா, விஜயகாந்த், சசிகலா, நடராஜன் இவர்களெல்லாம் மனைவிகளாக இல்லை. எப்படி இருக்காங்க? நீங்களே மக்களே முடிவு பண்ணிக்கிட்டு பேராசை பெட்டகமாக இருக்காங்க. இப்போ ஜானகி எதையுமே கண்டுக்கிறது இல்லை, அதே மாதிரி மதுரம் எதையும் கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் எம்ஜிஆர் வள்ளல், என்எஸ் கிருஷ்ணனுடைய மனைவி மதுரம் வள்ளல். ஆனால் வடிவேலை பொறுத்தவரை வடிவேலை எப்படி இருக்காருன்னா, சினிமா துறையில் தன்னை விட யாரும் வந்து விட, நீங்கள் அவர் கூட இந்த துணை நடிகர்லாம் சொல்கிறாங்க, கடுமையான விமர்சனம் போண்டாமணி உட்பட. ஏன்னா யாரையுமே வளர விடல. வடிவேல் சொன்னாதான் இந்த படத்துல எங்களை நடிக்க வைப்பாங்க, நாங்க ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்திருக்கோம்ன்ற அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க சார். ஆனா கம்ப்ளைண்ட் சொன்னது எல்லாமே வடிவேல் சாருக்கு பட வாய்ப்பு இல்லாதப்ப அவர் இருந்தார் பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே தவிர அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது யாருக்குமே அந்த தைரியம் வரல. ஏன்னா பாவம் அவர்கள். ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் முதுகெலும்பே இல்லாதவன் தான் சினிமாவில் டைரக்டராக இருப்பான், நடிகராக இருப்பான், ப்ரொடியூசராக இருப்பான். எந்த விஷயத்தையும் அழுத்தி சொல்லவே மாட்டான். நீங்கள் அடிக்கிறதுக்காக ஒரு ஆளை வச்சுருப்பாம்மா, நல்லா கேட்டுங்க. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் மன வருத்தம் வரும். அப்போது இந்த தயாரிப்பாளர் ஒரு உதவியாளர் வச்சுருப்பார். இப்போ நாளைக்கு நம்ம பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ பாலா. சினிமா துறையில் சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் என்ன ஒரு உதவி இயக்குனராக இருந்தேன்னா, இல்லை நான் தான் போலீஸராக இருந்தேனா. அப்போது பணம் போட்டவன் 1 லட்ச ரூபா, ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா ஷூட்டிங் நடக்கலாம், நட்டமாகும். வட்டிக்கு வாங்கியிருப்பான், வட்டி எல்லாம் போயிடும். பாலா எந்த தயாரிப்பாளரையும் வாழ வச்சதா வரலாறே இல்லை. பாலா எப்படி முதல் தயாரிப்பாளர் ஆகிறாருன்னா, ஒரு படம் பூஜை போடுறாங்க, அந்த படம் நின்று போகுது. பாலு மகேந்திராவோட உதவியாளர் பாலு மகேந்திராவே அது தடுத்து நிறுத்திட்டார். நிறுத்தின பிறகு சாமியாராக போய் கஞ்சா அடிச்சுட்டு ஏறுவாடி திருச்செந்தூர்னு அலைகிறாரு. அவங்க அப்பா இவன் பையன் அநியாயமாக வீணாக போயிடுவானே அப்படின்னு ஒரு பில்டரை கொண்டு வந்து தயாரிப்பாளர் ஆகிறார். அதான் சேது படத்துடைய ப்ரொடியூசர். அப்போது இவர் பல நாள் வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறவன் ஷூட்டிங்கும் நடக்கிறது இல்லை. அப்போது பல படங்களில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த தயாரிப்பாளர் ஒரு ஆளை ஒரு உதவியாளர் வச்சுருப்பாங்க. என்னென்னா, நீங்கள் டைரக்டரை பார்க்க போகும்போது அந்த உதவியாளர் கூட போவார். போனோடனே இன்றைக்கி ஷூட்டிங் வச்சுக்கலாம் சார், முதல்ல 2 கோடி வாங்கிட்டேன், 2 கோடி முடிஞ்சு போச்சு, அதுக்கு வட்டி 5 ரூபா வட்டி, மாதம் 10 லட்சம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், மறுபடியும் 1 கோடி வாங்க சொல்கிறீங்க. நீங்கள் அசோக்குமார் செத்து போனது பாலானால தானே. வட்டிக்கு அன்பு செய்கிற வட்டிக்கு வாங்கி படம் எடுத்துகிட்டே இருக்காரு. இவர் படத்தை முடிக்கிற ஐடியா இல்லை. யார்? பாலா. அசோக்குமார் செத்து போனது காரணமே, தற்கொலை செத்து போனது காரணமே பாலா தான். அப்போது வேறு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உதவியாளர் சார் ஒரு 2 கோடி வட்டி ஆகி போச்சு சார், வழி இல்லை, சரி அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த உதவியாளர் கூப்பிட்டு, ஏன்டா அந்த பணத்துக்கு வட்டி கொடுத்தியாடா? கொடுக்கல. போன மாதம் கொடுத்தியா? யாருக்கு முன்னாடி? டைரக்டர் முன்னாடி. அதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லையா? ஒரே அறை அடி வாங்குறதுக்காக சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க. யார்? தயாரிப்பாளர். ஒரே அறை. இந்த அறை யாருக்கு விழுந்த மாதிரி? இயக்குனர் பாலா. அதான் அவர் அடிக்க முடியாதுனால இவர் அடிக்கிறார். வெளியில் வந்து ஒரு 2000 கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு பார்ப்போம்,
ஒரு அறைக்கு எவ்வளோ சம்பளம்? 2000 ரூபாய். இல்லை 2000, 3000, 5000. இதுதான் சினிமா துறை. அப்போது சினிமாவை பொறுத்தவரை எல்லாம் செயற்கையாக இருக்கும், எல்லாம் நடிப்பாக இருக்கும். உண்மையே 1% கூட இருக்காது. உண்மையாக இருந்த ஆட்கள் யாருமே இல்லை. அதனால தான் வடிவேலு நல்லவனை வளர்த்தி விடவே இல்லை. இப்படித்தான் எல்லா நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இப்படி செயற்கையாக இருப்பான். நீங்கள் பல பேர் ஒரு படம் ஹிட் ஆச்சா சார் நீங்கள் தாங்க முதலமைச்சர்னுவான், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்து நீங்கள் இப்படி ராமராஜன்லேருந்து கார்த்திகிலிருந்து விஷாலிருந்து விஜயிலிருந்து அஜித்திலிருந்து எல்லாம் முதலமைச்சர் தான். யதார்த்தமே தெரியாது. அதே கதை தான் வடிவேல் கதை. வடிவேலை பொறுத்தவரை கொழுப்பு மொத்தமாக இருக்கிற ஒரு மனிதன். ஒருவேளை வடிவேல் சார் அந்த திமுக தேர்தல் பிரச்சாரத்துல விஜயகாந்த் சார் பத்தி பேசாமலோ இல்ல அரசியலுக்கே வராமலோ இருந்திருந்தா இந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லாம இருக்க வேண்டிய நிலை இருந்திருக்காதுல்ல சார் அவருக்கு? இல்லை, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. அடியை வாங்கிட்டு உதையை வாங்கிட்டு மகளுடைய மண்டை உடைஞ்சு அப்படி இருக்கும்போது யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அடுத்த வெளிப்பாடு தான் அரசியல். திமுக போய் சேர்றாரு. ஓகே, திமுக சேர்ந்தோன்னே தான் நீங்கள் திமுக பாதுகாப்போட சொல்கிறாரு. கப்பலை ஓட்டுறவன் தாயா கேப்டன், தண்ணி மேலே கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன், தண்ணியிலேயே முதல்கிறவன் கேப்டன் கிடையாதுயா. இந்த தைரியம் எங்கிருந்து வருது? திமுக. இதுதான். சரி, இப்போ ஒரு பட வாய்ப்பு இல்லாம இருந்தப்போ திமுக இருந்து யாருமே அவர் கேட்கவே இல்லையே. எங்க இருக்கு திமுகவே இல்லையே? ஆமா, 2011 திமுகவே இல்லையே, அப்புறம் எங்க திமுக கேட்கும்? ஜெயலலிதா முதலமைச்சர் வந்த பிறகு இவர் எதிர்கட்சி தலைவர். அப்போ முதுகெலும்பே இல்லாத சினிமாக்காரன் பூரா விஜய் வடிவேலை போட்டிங்கன்னா ஜெயலலிதா கோபத்துக்கு ஆளாக நேரிடும், விஜயகாந்த் கோபத்துக்கு ஆளாக நேரிடும்னு இந்த முதுகெலும்புள்ள சினிமாக்கார பயலுக்கு போகிறோம். என்ன ஆச்சு? காலி பண்ணிட்டான். நான் தயாரிப்பாளராக இருந்தால் வடிவேலை படத்தில் நடிகான்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போது இதுதான் இவர்களுக்கு முதுகெலும்பே கிடையாது. நான் தான் நிறைய சினிமா பிஆரை கூட பார்க்குறேன். உண்ணா நம்பர் பயந்தாங்குழிக தயாரிப்பாளர் நடிகை. நீங்கள் சர்வைவல் தான். நீங்கள் ரஜினிகாந்தை ஒரு பிட் பாக்கெட்டு பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு விரும்புகிறான். ஒரு பிட் பாக்கெட்டு செயின் ஸ்நாச்சிங் பல நாள் புழலில் இருந்தவன் எப்படியோ வீட்டுக்குள்ளே பூந்துக்கிருந்து ஒளிஞ்சிருந்து இப்போ பட்டினி கிடந்து பசி கிடந்து ஃப்ரெண்டாக சாப்பிட்டு 3 நாள் 4 நாள் 5 நாள் ஒளிஞ்சிருந்து பாய்ஸ் கார்டன் வீட்டில் ரஜினி பெட்ரூம் வரும்போது குதிச்சிட்டான். ரஜினி பார்க்குறாரு, மிரண்டு போய் அப்படியே நிற்கிறாரு. அவன் தலைவா உன்னை பார்க்குறது எத்தனை நாள் இந்த செடிக்குள்ளெல்லாம் மரத்துக்கெல்லாம் ஒளிஞ்சு கிடந்தேன், மரத்து மேலே இருந்தேன், தொடறான் கிள்றான். ஓகே, ரஜினி ஏசியில் அப்படியே புட்டு புட்டாக வேர்க்குது. ஏன்னா ஒரு பிளேட் எடுத்து மூஞ்சியில் போட்டானா கதை முடிஞ்சுதா? உன்னை பார்க்கணும் இவ்வளோ நாளாக நான் தவம் கிடந்து தலைவா கிளைவா கட்டுறான், முத்தம் கொடுக்குறான், அப்படியே இருக்கார். அவன் ஜெயிலில் இருந்து ஜெயிலில் ஒரு கைதிட்டு சொல்லி புதுக்கோட்டை பாவான என்கிட்ட சொன்னார். இதெல்லாம் 10-15 வருஷம் ஆச்சு. அப்போ இதுதான் இவர்களுடைய வீரம், இதுதான் இவர்களுடைய வீரம். என்ன காரணம்? இவருடைய கொள்முதலே எது? இந்த உடம்பு தான், செயற்கை தான், இயற்கை அல்ல. அப்போ இவருடைய மனிதாபிமானமே இல்லை இவர்கிட்ட. அது மனிதாபிமானம் உள்ள உரையாளர் எம்ஜிஆர். அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஷ்யா ஸ்டாலின் தான் சொல்லுவாராம், சினிமாவில் என்ன அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். 150 கோடி ரூபாய் சம்பளம். என்னையா 150 கோடி ரூபாய் சம்பளம்? உனக்கு என்ன வேலை? ரஜினிக்கு 200 கோடி சம்பளம். 200 கோடிக்கு உன்னுடைய உழைப்பா? நீ 200 கோடி வாங்குற, உனக்கு பணம் கொடுத்தவன் யார்? அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு 200 கோடியில் 20 கோடிக்காக அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யறியா? இல்லை சார், ரஜினி படங்கள் எல்லாமே 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகுதுன்றாங்களே. சம்பளம் 200 கோடி, ரஜினி வீட்டுக்கு டேக்ஸ் கட்டி கொடுத்துட்றோம். அந்த 200 கோடி வாங்கிட்டு போய் 10%ஆவது நீங்கள் மருத்துவமனை கட்டினேன், பள்ளிக்கூடம் கட்டினேன், இப்போ அவனுக்காக ஸ்காலர்ஷிப் கட்டினேன், இப்படி ஏதாவது தகவல் வருதா? எதுவுமே இல்லையே. அப்போது இந்த மக்கள் பெரியார் சொன்னதான், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். இதுதான் இந்த சினிமாக்காரனுக்கும் பொருந்து. சார், இப்போ வடிவேல் சாரை பொறுத்த வரைக்குமே வடிவேல் சார் விவேக் சார் 2 பேரும் அட் அ டைம்ல தான் தமிழ் சினிமாவில் என்ட்ரு ஆனதும் சரி, 2 பேருக்குமே ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருந்தது.
பட் விவேக் சாரோட காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகாதது காரணம் அவர் அதுக்குள்ள ஒரு கருத்தை வச்சிருப்பார். ஆனால் வடிவேல் சார் வந்து ரொம்ப கலோக்கியலா ஒரு நார்மலான மனுஷனுக்கு புரியுற மாதிரி அந்த காமெடி சென்ஸ் வடிவேல் சார் கிட்ட இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த திமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ உதயநிதி அவர்கள் கூப்பிட்டு தான் மாமன்னன் படத்தை வந்து கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் திமுக ஆட்சின்றதுனால விவேக் சாருக்கு கிடைக்காத பேர் வடிவேல் சாருக்கு இருந்ததோ? அதாவது விவேக்கை பொறுத்த வரைக்கும் நகர கலாச்சாரம் ஓகே, அவட ஒன்றுமே இல்லை. ஃப்ளாட்லேயே பிறப்பான், 500 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்லேயே பிறப்பான். குழந்தைய பிறந்து கரு உற்பத்தி ஆகி அதுலேயே படித்து அதுலேயே அரசு வேலைக்கு போய் அதுலேயே கல்யாணம் கட்டி அவன் குழந்தை பெற்று அவன் தாத்தாவாகி பேரனாகி அந்த ஃப்ளாட்டே செத்து போயிடுவான். ஓகே, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில்? 500 ஸ்கொயர் ஃபீட்ல முடிஞ்சிடும். முடிஞ்சு போச்சு. கிராமம் அப்படி இல்லை. வடிவேலு உள்வாங்கிய கிராமம் மதுரை அப்படி இல்லை. இவனுக்கு பட்டினா அவன் போய் சோறு போடுவான். ஒருத்தர் செத்து போட்டால் ஒருத்தர் வந்து கயிறு கட்டுவான், ஒருத்தர் மத்தால் அடிப்பான், ஒருத்தர் ஓலை பிடுங்குவான், ஒருத்தர் யாரோ வந்து ஹெல்ப் அவன் வேலை செய்வான். எனக்கு நடந்தது. ஓகே, எங்கள் அம்மா இருந்து நான் ராமநாதபுரத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போனேன். நான் போகிறக்குள்ளே அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. பந்தல் போட்டாச்சு, மேலே மோளை வந்தாச்சு, குழி வெட்டியாச்சு, சாப்பாடு யார் பண்ணா எனக்கே தெரியல. இதுதான் இந்த கல்ச்சர் தான் கிராம கல்ச்சர். ஓகே, அப்போ இதை வடிவேல் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஓகே, இதை மக்களுக்கு பிடிக்குது. இதுதான் வடிவேலுக்கும் விவேக்குமான வேறுபாடு. இதுதான். நீங்கள் கிராமத்தில் நீங்கள் சென்னை விட்டு தள்ளி ஒரு 100 கிலோமீட்டர் போயிருங்க, என்ன பண்ணுவான்? ஒருத்தர் 1000 ரூபா இருந்ததுன்னா 5 பேர் சாப்பிடுவான். சென்னையில் 1000 ரூபா இருந்ததுன்னா அவன் மட்டும் போய் அவனே சாப்பிட்டுட்டு பீடா போட்டுட்டு பான்பராக போட்டு வருவான். அங்கே அப்படி இல்லை. இப்போ 10 பேர் சாப்பிடுவான், ரோட்டை ஓரங்க வாங்கி கொடுப்பான். ரெண்டு குவார்ட்டர் அடிச்சானா போதும், ரோட்டில் எவன் போனாலும் ஊட்டி விடுவான். இதுதான் அவனுடைய கல்ச்சர். இதை வடிவேலு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். ஓகே, விவேக் இது தெரியாது. விவேக்கு மக்கள் எதை ரசிக்கிறான்? ஒரு கருத்தை சொல்லி அதுல இருந்து ஒரு நகைச்சுவையை கொண்டு வரதா விவேக் சார். கிராமத்தில் அதாம யதார்த்த வாழ்க்கை. கிராமத்தில் அதுதான் யதார்த்த வாழ்க்கை. யதார்த்த வாழ்க்கையை வடிவேல் சொல்கிறாரு, மக்கள் கூடுறான். விவேக்கு நகர வாழ்க்கை சொல்கிறார். நான் 500 ஸ்கொயர் ஃபீட் வாழ்க்கையை அவர் சொல்கிறாரு. இதுதான் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு வடிவேலுக்கு வருவதற்கு. இதுதான் கிராம கல்ச்சர். ஒருத்தன் அடிச்சிட்டிங்கன்னா 50 பேர் அந்த ஊர், டேய் என் ஊர் ஆளை எப்படி அடிக்கலாம், என் ஊர் ஆளை எப்படி அடி தொடலாம், எத்தனை பேர் கேட்பான்? 50 பேர் தடியோடு வந்துடுவான். இங்கே அந்த ஃப்ளாட்டில் அடிச்சிங்கன்னா இங்கே சண்டைனா திறக்கவே மாட்டான். ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டில் கொலை நடந்திருந்தா அவன் சாப்பிட்டா படுத்தா டிவி பார்த்துட்டு இருப்பான். இதுதான் இவன் கல்ச்சர். அங்கே அப்படி இல்லை. எங்கள் ஊருக்காரன் எப்படி நீ தொடலாம், என் ஊருக்கார தொட்டு நீ ஊரை தாண்டிடுவியா? இதுதான் கிராமத்து கல்ச்சர். இதைத்தான் வடிவேல் சொல்கிற சக்ஸஸ் ஆகுது. இதுதான் விஷயம். இந்த கல்ச்சர் இருந்தோம் கூட இருந்தவங்களை அவரை ஹெல்ப் பண்ணலையோ? அது அவருடைய தனிப்பட்ட குணம். தனிப்பட்ட ஒருவேளை நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை அதாவது தன் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, நீங்கள் நம்மளை மீறி அவனு ஜெயிக்க முடியாது நினச்சிருந்தா எல்லாத்தையும் வளர்த்தி விட்டுருப்பான். ஆனால் தன்னை மீறி போக முடியாதுன்னு வடிவேலுக்கு தெரியும். இருந்தாலும் ஈகை குணம் இல்லை, அடுத்தவனுக்கு உதவுகிற குணம் இல்லை. ஆனா தன்னை அறிமுகப்படுத்தினவர்கிட்ட அந்த மரியாதை செலுத்துறது வடிவேல் சார் கிட்ட இருக்கு. ராஜ்கிரணா இருக்கட்டும் இல்ல இல்லம்மா, அதாவது இல்லை அது நடிப்பு. அதே நடிப்பு தான். நீங்க உண்மையானவன் இருந்தா கீழ் இருக்கணும், நீ வளர்த்தி விட்டுருப்ப. நீங்க ஒரு மனிதனுடைய நல்ல குணம் என்பது சாகும்போது வரைக்கும் மாறாது. நீ அடிக்கடி மாறுறது நடிப்பு. அதான் நான் முதல்ல சொல்ல, சினிமாக்காரன் பூரா புண்டாட்டியர் நடிப்பான், புள்ளையிட்ட நடிப்பான், நண்பர்கிட்ட நடிப்பான், எல்லாம் நடிப்பு செயற்கையாக இருக்கும். 8 கோடி பேர் அப்படி ஆகி விட்டானுங்க. அதுதான் வருத்தமாக இருக்கு. 8 கோடி தமிழனுமே சோப்பில் பணம் வச்சுருப்பான், ஒரு உதவி கேட்டு வருவான். அப்பா பணமே இல்லைப்பா, உனக்கு உதவி செய்யணும் நான் நினைக்கிறேன், உனக்கு எதை வேணால் செய்யணும், கிட்னியை வேணால் கொடுக்கணும், எதை வேணால், ஆனால் சோப்பில் பணம் வச்சு வேணால் கொடுக்க முடியும். எப்படி இதெல்லாம் சினிமாக்காரன் கற்றுக் கொடுத்தது தான். இந்த தமிழர்கள் 8 கோடி பேரை இந்த சினிமா கலிச்சடைய யதார்த்தத்தை கொண்டு விட்டானுங்க. அதனால் உண்மையே இல்லை.
இலங்கையில் அந்த பாதிப்பு இல்லை. நான் பார்த்தேன் இலங்கை தமிழங்கிட்ட இந்த சினிமா பாதிப்பே இல்லை. 10 ரூபா இருந்ததுன்னா 10 பேரும் சாப்பிடுவான். இவன் 10 ரூபா இருந்தால் தான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு போவான். மலையாளிகிட்ட அந்த குணம் இல்லை. மலையாளி கேரள பிச்சைக்காரன் இல்லைம்மா, தெருவில் பிச்சை எடுக்கிற ஒரு மலையாளி பிச்சைக்காரன் பார்த்துருக்கேன் எங்காவது? ஒரு பிச்சைக்காரன் கூட மலையாளியை பார்க்க முடியாது. குளிக்காதவனை ரோட்டில் தூங்குறவனை ஒரு மலையாளி கூட பார்க்க முடியாது. கொன்னுருவான். ஒரு பஞ்சாபியை பார்க்க முடியாது, ஒரு மராட்டியை பார்க்க முடியாது. பம்பாயில் ஏறக்குறைய 1 லட்சம் பெண்கள், விபச்சார பெண்கள் இருக்காங்க. இங்கே கிராண்ட் ரோடு, கம்மத்திபுரா எல்லாம் இருக்காங்க. ஒரு பஞ்சாபி பெண்ணையும் பார்க்க முடியாது. ஒரு பஞ்சாபி பெண்ணை விபச்சார பெண்ணாக பார்க்க முடியாது. அந்த சமூகம் அப்படி இருக்கு. அப்போது இங்கே தமிழச்சி, அங்கே நானும் பம்பாய் பல முறை போயிருக்கேன். 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா தமிழச்சிங்க. கற்பா மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விற்குதடா கற்பு என்னும் மானம். எங்கள் தங்கராஜன் ஒரு படம், ஒரு 50 வருஷம் முந்தி வந்த படம், சிவாஜி பாடுவார். கண்ணகியை கூப்பிடுங்கள் 20 ரூபா. இதுதான் அந்த படத்துடைய கதை. இப்போ இங்கே அதற்கான தலைவர்களே இல்லாமல் போயிட்டு 67ஓட நாசமாக போச்சு. காமராஜர் தோக்கடிச்சு அண்ணாதுரை கும்பல் வந்தது, சினிமாக்கார கும்பல் வந்தது, நாசமாக போச்சு நாடு. இப்போ கேரவனில் போய் முதலமைச்சரை தேடிட்டு இருக்கான் விஜய் வீட்டில். இது இந்த இனத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்னே தெரியல, வேதனையோடு இருக்கு. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.